இரண்டு தலைமுறைக்கு நடுவில் நின்று நீயானா தமிழ் பற்றியும் தமிழ் மரபு பற்றியும் தமிழர் வாழ்க்கை பற்றியும் பேச போகுது. அதான் இன்னைக்கு நீயானா போலாமா? அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி. சரி வாங்க போய்தான் பாப்போம். சபையோருக்கு வணக்கம் அப்படின்னு தானே பேச ஆரம்பிப்பீங்க இல்லையா? அது எப்படி பேசுவீங்க? ரெண்டே வாய்ப்பு தான், முடியுமா? சோ ஈஸி. சோ தாயே தமிழே தலைகாலமுதே பூவே பொழுதே புலந்திடும் அழகே பாட்டாவே படிச்சிட்டேன்னு பாரதியார் பாட்டா? தமிழே என் தாய் தமிழே எனக்குள் இருக்கும் சங்க தமிழே. ஆள விடுற சாமி. யோ வாங்கயா. அவையில் வீற்றிருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கு என் வணக்கம். சபையிலே என் பேச்சு துவக்கம். எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகிச்சோம். ஆமா, வணக்கம் துவக்கம். பாதி பேர் பிரேக்ல தப்பிச்சு போறதுக்கு திட்டம். பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் எனது முதல் வணக்கம். தமிழ் ஒருவனுக்கு ரௌத்திரத்தையும் பழக்கும். பாரு, பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம். வெடித்து பிளம்பு வர கடல் குதித்து சுடர்ந்து விட முழுமுத நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அழகில்லை என்பதனால் நின்னை தமிழ் குலமே வாலியரே. ஒரு வணக்கம் தான் கேட்டேன். யாருன்னு தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்னால எதுவும் பேச முடியாதா? தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பையன் தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்க போகிறான். தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் பையன் தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்க போகிறான். தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட பேதமை புரிந்திட. நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்கள், ஓப்பனிங் மட்டும்தான். இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல இல்ல. மாவுண்டு பொரியுண்டு மானுண்டு தேனுண்டு கோவுண்டு கொடியுண்டு கொடி காக்கும் கொடையுண்டு. எனக்கு ஒண்ணு வணங்கலங்க, எனக்கு ஒண்ணு வணங்கலங்க. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. பாலுண்ட போதே பகுத்துண்ட தமிழுண்டு மக்கள் சமதர்ம தோற்றம் ஒன்று என்று. எதுக்கு இப்ப கண்ண முடுற? கண்ண முன்னா தாண்டா கரெக்டா வெட்டுவேன். ஐயோ இந்த வியாதி வேற இருக்கா அம்மா. அடே பேயில போமா. இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்ச எனக்கு. மாநகரில் இருந்து பேசும் இந்த கொங்கு தமிழனின் முத்தான முதற்கண் வணக்கங்கள். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா கூட. என்ன இது? ரைட்டு, இது அவங்களுடைய ஓப்பனிங். இது மாதிரி நீங்கள் எப்படி ஒரு துவக்கத்தை செய்வீர்கள்? என்ன சார் விசித்திரமா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறேங்க. நானே வணக்கம் அண்ட் வெல்கம். உங்க திவ்யா, இது உங்க ஷோ கோலிவுட் பக்கம். சோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்க போங்க போங்க, நான் வர்றேன். போங்க வருவேன் போங்கண்ணே. It's a fun ரா. Fun thriller ரா. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ட்வீட் சதீஷ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள். ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஃபோர்ஸே இல்லையே. நினைக்க வேண்டியதானே? நினைக்க மாட்டேனே. ஏன் தோணல? எனக்கே தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதானே? அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். வானகமே வையகமே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழகமே, அப்பேற்பட்ட நம்ம தமிழகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ஒரு நெஞ்சார்ந்த தமிழ் போனா வராது, பொழுதுபட்டா கிடைக்காது. ஐயா ஊட்டிக்கு போகலாம், உல்லாசமா இருக்கலாம். நேக்கா நம்ம பேரை வச்சிடலாம் பார்த்தா உஷார் ஆயிட்டாங்களே. கோயம்புத்தூர் போகலாம், கொடைக்கானல் போகலாம். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல நீங்க. ஓப்பனிங்லாம் இல்ல, எண்டிங் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் நிறைய போடுங்க. நேயர்களுக்கு வணக்கம். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. நேத்து எப்படி பண்ணல வசந்த், அதே மாதிரி போயிட்டு ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வந்துட்டேன்னு சொல்லு. வசந்த்டா சபா இப்பவே கண்ண கட்டுது. ஹாய் ஹலோ வணக்கம் and welcome to கல்கல் சினிமா நியூஸ். வியூவர்ஸ், பொதுவா இந்த சினிமா நியூஸ்ல சினிமாக்கார நியூஸ் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம சூப்பர் டூப்பர் அப்டேட் சினிமா அப்டேட்ஸ் பார்க்க போறோம். மாமா மின்னலு ஷார்ட்டா பண்ணுவோம் சார். ஒண்ணுமே இல்ல, ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு ஹலோ எவரிவன், அவ்வளவுதான். இது அது இல்ல. ஹலோ எவ்ரிவான், நம்ம தான் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜேஸ். நம்ம நியானல இருக்கோம். வணக்கம் நியானா ஊ அவன் கத்துனா பதிலுக்கு எல்லாரும் கத்துவாங்க. பாத்தீங்களா சரி ஊள விட்டுச்சு. சக்சஸ். அப்படியே நம்ம ட்ரை பண்ணி பாப்போமா? ரெடியா பசங்களா? கத்தலாமா? எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. வணக்கம் பசங்களா, கமான். ஊ ஊ
என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை சிரிச்சுக்கிட்டு கேக்குற? நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது ஒண்ணும் கிடைக்காது. அம்மையாவது என் வயிற்றுல சும்மா விடாத பண்ணலாம். பார்த்து நல்லா இருந்துக்க. இப்ப நீங்க சொல்லி அவங்க செஞ்சா அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க, நீங்க செய்யணும். சரியா? ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. நினைக்க வேண்டியதானே? நினைக்க மாட்டேனே. ஏன் தோணல, எனக்கா தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதானே? அதிகாரத்திலிருந்தோ வளையாபதியிலிருந்தோ குண்டலகேசியிலிருந்தோ அல்லது பாரதியார் பாடல்ல இருந்தோ ஏதோ ஒண்ணு நீங்க சொல்லலாம். ஐயா உனக்கு வந்துறியா? ஒருத்தர் நில்றா. வவுறு வெடியா? சும்மா நில்றா. அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவுத்தி குருபர என போதும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா தம்பி. என்ன இது? முத்தி திருவத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்து குருவி சூப்பரா சுத்துறானா? வைக்கிரம் பாரு பரிச்சை. முத்து குருவன எற போதும். லைட்டா லிரிக்ஸ் மட்டும் மாறி. சூப்பர், புடிச்சாப்ல. அடுத்து எம்ஜிஆர் கட்டி பிடிச்சு பாத்துக்க நீ. நியாயம் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எமுறை கேளி யானும் நீயும் எவ்வழி அறிதும் செம்புல பேணி போல அன்புடை யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் என்னுயிர் கேள்வி. உங்க பாட்டுல குத்த இருக்கு என்ன? உங்க பாட்டுல குத்த இருக்குதான். என்ன குற்றம் கண்டாய்? யானும் நீயும் எவ்வழி அறிதும் யாதும் நீயும் எவ்வழி அறிது. ஏற்கனவே ஷாக் அடிச்ச மாதிரி தான் இருக்கும் மூஞ்சி. இதுல ஷாக் ரியாக்ஷன் வேற. செம்புல பேர் நீர் போல செம்புல பேர் நீர் போல. பெயல் நெஞ்சம் தாங்கலம் தனவே. தனவே தாங்கலம் தனவே இல்ல, அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தன. இது கடலன தானே? கெடுத்து ஒளிந்தனை உனக்கரும் புதல்வனை கிளநீர் வேணா. நீ மெட்ராஸ்லயே லா ஃபெயில் ஆனவன். வேணா. உடுத்த பாரகம் உடையவன் ஒரு மகர் கெடவே. உடுத்த பாரகம் உடையவன் ஒரு மகர் கெட வேணா. கொடுத்த பேரரசு அவன் குல கோமைந்தர் தமக்கும். கொடுத்த பேரரசு அவன் குல கோமைந்தர் தமக்கும். வலிக்குது. அடுத்த தம்பிக்குமா பிறருக்காகுமோ? இங்க வந்துட்டு லாயர் மாதிரி ஆக்ட் கொடுக்கறியா? அழுதுருவே. கொன்றுவே. உடுத்த பாரகம் உடையவன் ஒரு மகர்க்கெனவே. உடுத்த பாரதம் பாரக எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அப்புறம் நான் எந்திரிச்சு போயிடுவேன். உடுத்த ஒரு பாரக நிமிஷம் சொல்லி கொடுக்குற ஆளு கஷ்டப்பட்டு நின்னுகிட்டு இருக்கு. நீங்க என்ன சௌரியமா உட்காந்து எந்திரி. ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. உன் மைண்ட் வாய்ஸ் என்ன எனக்கு கேட்டுச்சு. நல்ல வேலை இது நமக்கு வரல. அதானே உன் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளவு பதட்டம் இருக்கோ இல்லையா, பக்கத்துல உட்காந்துருக்கா அப்படியே விட கடவுளே இந்த பிள்ளை மட்டும் எனக்கு வந்துடக்கூடாது. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. நாளி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே செல்வத்துள் பயனே ஈதல். அவ்வளவுதான். மாட்டிக்கிட்டியா துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான். மீனிங் என்னது? அதுமா ஐயோ நாங்க கேக்குற சும்மா என்ன அது ரகசியம் சார். மீனிங் என்னன்னு பார்க்கலாம், யோசிச்சு பார்க்கலாம். 9 நாளி உடுப்பது இரண்டே என்னவா இருக்கும் மீனிங்? 9 நாளி உடுப்பது இரண்டே என்னவா இருக்கும் மீனிங்? தெரியாது சார். இல்ல நம்ம அன்றாட சாப்பிடுற சாப்பாடு. தினம் உடுப்பது இரண்டே ட்ரெஸ் வியர் பண்றது. இதற்கு இது பதில் இல்லையே. அடுத்த 2 லைன் சொல்லுமா. பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே. பிறவும் எல்லாம் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம் சொல்லு. அடுத்த 2 லைன் சொல்லுங்க. செல்வத்துள் பயனே ஈதல். செல்வத்துள் பயனே ஈதல். சத்தியமா எனக்கு தெரியாது மன்னா. தேடி சோறு நிதம் தின்று தேடி சோறு விதம் தின்று. பெருசா போறானே, எனக்கு முடிக்க மாட்டேன் போல இருக்கே. வாடி துன்பமிக உழந்து மனம் வாடி மிக உழன்று. இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்தீங்கன்னா எங்களால உங்க ஹோட்டல்ல வேலை செய்ய முடியாது முதலாளி. இவ்வளவு கண்டிப்பா ஆகாது. என்னன்னா துன்பம் மிக உலர்ந்து தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. வாட பல செயல்கள் செய்து வாழ பலசிட. வாழை இல்லம்மா வாடை. Because pronunciation is very important, you know. Sorry. கூட்டு கிரையான பின் மாயும். அதுலயே நுழைய மாட்டேங்குது சார். கொடு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? சொல்லுங்க பாப்போம். சம்பந்தப்பட்ட பறவை சம்பந்தப்பட்டது. தெரியாது. இல்ல சார், ஐடியா இல்ல சார். திப்பு சிங் வந்து எல்லா இடமும் சுத்தி
இறை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ வெரி குட் வெரி குட் ஹவ் கேன் யூ கெட் திஸ் இன்டெலிஜென்ஸ் ஐ சே வீழ்வேன் என்று நினைத்தாயோன்லாம் வருது முக்கியமா அடுத்த நாளும் திருப்பி போயிட்டு மறுபடியும் எல்லாம் தேடி எல்லாருக்கும் கொடுத்து நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா கெட் அவுட் சிலப்பதிகாரத்துல அடி தூள் ரொம்ப அவளோட உருவாக்குறாங்களே ஏய் திரும்பிரு தேரா மன்னா செப்புவதுடைய என் நறுசிறப்பின் இமை அவர் வியப்ப பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு புல்லரு புன்கண் தீர்த்தோ நன்றையும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஏண்டா இப்படி சுத்தி பாத்துக்கிட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான் ஏத்துக்கங்க கடைமணி பகுனி நெஞ்சிட தான் தன் அருள் பெறல் புகழ்வனை ஆளியின் மடித்தோன் லட்சி போட்டு பாடா படுத்துறீங்களா ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பாடா படுத்துறீங்க பெயர் புகார் என்பதியே அவ்வூர் ஏகா சிறப்பின் இசை விளங்க ஏன்டா சிரிக்கிற நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் சிரிக்கிற நீ சிரிக்கிறடா மா சத்து வணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துற நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது செத்து போயிட்டியா நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன் மீனிங் வேணா சொல்றேன் சார் சொல்லுங்க மச்சி இவன்டா ஆமாடா இவன்டா எவன்டா வந்து இந்த கண்ணகி வந்துட்டு கோவலன் அவர் வந்துட்டு பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது போதுலையோ தப்பான மீன் அப்பயுமே தப்புன்ட்டாப்ல ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா இந்த ஆளே அழுகிற நீ அடே பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா அது இப்பயாலே வரையணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்